டுடே பேரண்ட்ஸ் மீட்டிங். இன்றைக்கி என் பாப்பா 2 பாப்பாவும் இங்கே பிஎஸ்வி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பெரிய பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சின்ன பாப்பா வந்து யூகேஜி படிக்கிறாங்க. 3rd ஸ்டாண்டர்டில் எங்கள் அஞ்சனா வந்து நல்லா படிக்கிறாங்க. புக்கில் எழுந்துச்சு படினா ஒரு வேர்டை படிக்கணுனாலும் கரெக்டாக படிக்கிறாங்க, 4 லைன் படிக்கணுனாலும் கரெக்டாக படிக்கிறாங்க. எழுதுறது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது. இப்போ புதுசாக வேறு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் ஒரு ஃபார்ம் ஒரு 15 கொஸ்டின் கொடுத்து பசங்க எப்படி வீட்டில் இருக்கிறாங்க, ஃபோன் பார்க்குறாங்களா, இல்லை பசங்க எத்தனை மணி நேரம் ஃபோன் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்களா, காலையில் எழுந்துச்சு காலக்கடன்லாம் முடிக்கிறாங்களா, அடுத்தது வந்து விளையாடுறது, அவங்களுடைய ஹாபிட் என்னான்னு கேட்டுருக்காங்க, பசங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருந்துச்சு. கொஸ்டின்லாம் நாங்கள் உண்மையாக எழுதி கொடுத்துருக்குறோம் மேம்கிட்ட. பசங்களை வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கண்காணிக்கிறாங்க மிஸ்ஸுங்க. ஆனால் நல்லா சொல்லித்தராங்க, எல்லா மிஸ்ஸுங்களுமே நல்லா சொல்லித்தராங்க. மேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எங்கள் அஞ்சனாவுக்கு சரியாக வரவே வராது. ஆனால் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த நம்பர்ஸை வந்து அழகாக மேக்ஸை கவுண்ட் பண்ணி நம்பரை போட சொல்கிறது. அதுக்கு ஒரு ரைம்ஸு, அது நல்லா இருந்துச்சு. அந்த ரைம்ஸு அது எப்படின்னு எனக்கு டக்குனு இப்போ வரல. அதனால் வந்து அதெல்லாம் வந்து மேக்ஸ்லாம் வந்து இப்போ சூப்பராக பண்ணுறாங்க. ஒன்றுத்துக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தராங்க. என் பொண்ணே வந்து சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னா, அம்மா நல்லா படிக்காத பசங்களை கூடம்மா நான் உட்காந்து அழகாக சொல்லி கொடுக்குறாங்கம்மா, அழகாக சொல்லி கொடுக்குறாங்கம்மா, அதனால் எல்லா பசங்களுமே நல்லா படிக்கிறாங்கம்மா இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து கிளாஸில் வந்து என்கிட்ட வந்து வீட்டில் வந்து நிறையா சொல்லுவாங்க, அம்மா எவ்வளோ அழகாக தெரியுமாம்மா, பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்கம்மா, இப்படி எழுதணும்மா, இப்படி எழுதணும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தையும் அப்படியே அழகாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த மிஸ்ஸுக்கு நான் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறீங்கன்னு வேற சொல்லியிருந்தோம் நாங்கள். இப்போ அவங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் எடுக்கிற கிளாஸ் மிஸ் தான் மிஸ் சொல்லியிருந்தாங்க. மேமும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறையா புதுசாக பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும், பசங்களை நல்லா கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறையா புதிய முயற்சிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வாட்டி கொஸ்டின் கொடுத்து 15 கொஸ்டின் கொடுத்து பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டது தான் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு சொல்லி. இதில் வந்து பசங்களை திரும்பவும் திருத்த முடியும். நம்மளால் திருத்த முடியாத வந்து டீச்சர்ஸுங்க வந்து அவங்க எஃபர்ட் போட்டு அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு முயற்சிக்கு நான் கிளாப் பண்ணிக்கிறேன். ஆனால் உண்மையானமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு டக்குனே எனக்கு கூப்பிட்ட தலை எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கொஸ்டின் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் திருத்துவீங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது சூப்பராக இருந்துச்சு மிஸ்.